பாக்குறதுக்கு பருப்பு பாயசம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த பாயசம் பரங்கிக்காயில பண்ணதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க, சாப்பிடும் போதும் அதே மாதிரி இருக்குங்க. நீங்க இந்த காயில பண்ண பாயசம்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. நான் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, தோல் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேங்க. துருவின காய குக்கர்ல சேர்த்துக்கலாம். நீங்க சட்டிலேயே கூட வேக வச்சுக்கலாம். குக்கர்ல பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டா வேகும். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா காய் நல்லா வேகணும், அப்பதான் மேஷ் பண்ண முடியும். நீங்க துருவருக்கு பதிலா சின்ன சின்னதா கட் பண்ணி கூட போட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்ப நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு கரண்டில நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா சீக்கிரமா வெந்துரும். கரண்டில நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும். அதாவது அந்த காயோட உருவம் தெரியக்கூடாது. இல்ல உங்களுக்கு மேஷ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மிக்ஸி ஜார்ல ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சிட்டு மேஷ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணியை சேர்த்திக்கலாம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த அளவு காய்க்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பொடிச்சு வெல்லம் சேர்த்திருக்கேங்க. நீங்க தண்ணி கொஞ்சமா ஊத்தி கரைச்சு கூட இதுல வடிகட்டி சேர்த்திக்கலாம். இப்ப அடுப்பு நல்லா சிம்ல வச்சுட்டு இந்த வெல்லம் கரையட்டும். இந்த வெல்லம் கரையறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுக்கணுங்க. இந்த அளவு தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்து பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம அரைச்ச தேங்காயை வடிச்சிட்டு திருப்பி அந்த சக்கையை சேர்த்து 3 தடவை இந்த மாதிரி நான் பால் எடுத்து ஒன்னாதான் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப அந்த பாலை இந்த வெல்லம் சேர்த்த கலவையோட உள்ள சேர்க்கிறேன். எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு பால் கிடைச்சதுங்க. 2 டம்ளருமே நான் சேர்த்திட்டேன். இப்ப ஏற்கனவே நமக்கு தண்ணி மாதிரி இருந்ததுன்னா பால் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணியாயிரும். அதனாலதான் நான் வெல்லத்தை கரைக்காம அப்படியே போட்டேன். நீங்க வெல்லத்தை கரைச்சு சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊத்தினதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. அப்ப முன்னாடியே கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் பால் ஊத்தும் போது உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்ப பாக்குறதுக்கு இவ்வளவு தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் போது கெட்டி ஆகுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். வெல்லமும் தேங்காய் பாலும் ரொம்ப நேரம் சேர்ந்து கொதிச்சுச்சு அப்படின்னா தேங்காய் பால் திரிஞ்சிருங்க. அதனால ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிருங்க. நீங்க வெல்லத்துல தண்ணி நிறைய ஊத்தி கரைச்சிருந்தீங்கன்னா அது கெட்டி ஆகிற வரைக்கும் அடுப்புல வச்சுட்டு அப்புறமா தேங்காய் பால் ஊத்துங்க. தேங்காய் பால் ஊத்தினதுமே ஒரே கொதியில இறக்கிடணும். நல்லா ஆறினதுமே நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேங்க. நல்லா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பாக்குறேன், நல்லா கெட்டியா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா பசும்பால் இருந்தா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க. இது சூடாவும் சர்வ் பண்ணலாம். ஆனா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.